صل على محمد وآل محمد اللهم صل على محمد وآل محمد اللهم صل على محمد وآل محمد. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹி அம்மா பஅத். கண்ணியத்திற்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பாசத்திற்குரிய இஸ்லாமிய பெரியோர்களே, தாய்மார்களே, சகோதர சமுதாயத்தை சார்ந்த அருமையான சகோதர சகோதரிகளே, அல்லாஹுடைய மாபெரும் கிருபையினால் அமானிதம் சம்பந்தமான செய்திகளை தொடர்ந்து நாம் பார்த்து வருகின்றோம். அந்த வரிசையிலே இறந்து போனவர்களுக்கு உயிரோடு உள்ளவர்கள் செய்ய வேண்டிய கடமைகள் என்ன, அந்த கடமைகளை ஒன்று கூட விடாமல் அல்லாஹ் ரசூல் கற்றுத்தந்ததின் அடிப்படையிலே நிறைவேற்றுவது உயிருள்ளவர்கள் மீது அமானிதம் என்பதாக இந்த மார்க்கம் சொல்லி காட்டுகிறது. ஒவ்வொரு சமுதாயத்தை சார்ந்தவர்களும் அந்த சமுதாயத்தை சார்ந்தவர்கள் யாராவது ஒருவர் இறந்து விட்டால், இறந்தவர் எப்படிப்பட்டவராக இருந்தாலும் கூட, அவர் நல்லவரோ கெட்டவரோ, குடிகாரரோ கொலைகாரரோ விபச்சாரம் செய்யக்கூடியவரோ படித்தவரோ பாமரரோ எப்படிப்பட்டவராக இருந்தாலும் மதத்தின் அடிப்படையிலே அவர்களுக்கு சில சடங்குகளை செய்துதான் அடக்கம் செய்வார்கள். ஹிந்து சமுதாயத்தை சார்ந்தவர்களாக இருந்தாலும் சரிதான், கிறிஸ்தவ சமுதாயத்தை சார்ந்தவர்களாக இருந்தாலும் சரிதான், யூத சமுதாயத்தை சார்ந்தவர்களாக இருந்தாலும் சரிதான், இஸ்லாமிய சமூகத்தை சார்ந்தவர்களாக இருந்தாலும் சரிதான், அந்தந்த மத மார்க்க அடிப்படையில் தான் அவர்களை அடக்கம் செய்வார்கள். உலகளாவிய அளவிற்கு இஸ்லாமியர்கள் மட்டும்தான் ஒரே மாதிரியாக செயல்படுவார்கள் என்பதை நாம் எண்ணி பார்க்க கடமைப்பட்டிருக்கின்றோம். இந்திய திருநாட்டிலே தமிழகத்தில் ஒரு முஸ்லிம் இறந்துவிட்டால் அவரை எவ்வாறு குளிப்பாட்டுகிறார்களோ, எவ்வாறு கவனிடுகிறார்களோ, எவ்வாறு சுமந்து செல்கிறார்களோ, எவ்வாறு அந்த ஜனாசாவிற்கு தொழுகை நடத்துகிறார்களோ, எவ்வாறு அடக்கம் செய்கிறார்களோ, இதே முறைதான் உலகத்தின் எந்த பகுதிக்கு சென்றாலும் அந்த பகுதியில் வாழக்கூடிய ஒரு இஸ்லாமியர் இறந்துவிட்டால் இதே சடங்குகளைத்தான் அங்கும் செய்வார்கள். இஸ்லாமிய மார்க்கத்தை சார்ந்தவர்கள் அல் குர்ஆனும் அல் ஹதீஸும் என்ன சொல்கிறதோ அதைத்தான் அவர்கள் செய்வார்கள். மாநிலத்திற்கு ஒரு மாதிரி, நாட்டிற்கு ஒரு மாதிரி, மொழிக்கு ஒரு மாதிரி, நிறத்திற்கு ஒரு மாதிரி, இந்த மாதிரியான ஏற்றத்தாழ்வுகள் இஸ்லாத்தில் இல்லை என்பதை நாம் அனைவரும் அறிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றோம். இப்ப இறந்தவர், அவரை குளிப்பாட்டி விட்டோம், கஃனாடை அணிந்து விட்டோம், தோளில் வைத்து சுமந்து கொண்டு வந்து பள்ளிவாசலுக்கு நாம் கொண்டு வந்து விட்டோம். இப்ப அவருக்கு ஜனாசா தொழுகை நடத்த வேண்டும். ஜனாசா தொழுகை என்று சொன்னால் இறுதி பிரார்த்தனை என்று கூட நாம் அதற்கு பொருள் சொல்லலாம். இப்போ அந்த ஜனாசா சுமந்து வந்தவர்களுக்கு, ஜனாசா பிரார்த்தனையிலே கலந்து கொண்டவர்களுக்கு இஸ்லாம் என்ன நன்மையை வழங்குகிறது? அந்த இறுதி பிரார்த்தனை என்று சொல்லப்படுகின்ற ஸலாத்துல் ஜனாசா, அந்த தொழுகை, அது குறித்து இஸ்லாம் என்ன சொல்லுகிறது? இதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இஸ்லாத்துல கடமைகள் ரெண்டு வகை இருக்கு. ஒன்னு ஃபர்ல ஐன் என்று சொல்வார்கள், மற்றொன்று ஃபர்லு கிஃபாயா என்று சொல்வார்கள். ஃபர்ல ஐனா என்ன அர்த்தம்? அந்த கடமையை ஒவ்வொரு முஸ்லிம்களும் செய்ய வேண்டும். இவை நான் தொழுக வேண்டும், நான் நோன்பு நோக்க வேண்டும், எனக்கு வசதி வாய்ப்புகள் இருந்தால் நான் ஜகாத்தை கொடுக்க வேண்டும், நான் ஹஜ்ஜி செய்ய வேண்டும்.
இப்ப நான் செஞ்சிட்டேன், என் மனைவி தனியா செய்யணும், அவங்களுக்கு அவங்க தான் செய்யணும். ஒருவர் சார்பாக மற்றவர் செய்வது முடியாது. குடும்பத்திற்கு ஒருவர் தொழுதால் போதுமா? குடும்பத்திற்கு ஒருவர் நோன்பு வைத்தால் போதுமா? குடும்ப உறுப்பினர்கள் ஒவ்வொருவரும் தொழுக வேண்டும். அதான் ஃபர்லா ஐன் என்று சொல்வார்கள். ஃபர்லு கிஃபாயானா என்ன அர்த்தம்? அந்த ஊர்ல ஒருத்தர் செஞ்சா கூட போதும், எல்லோரையும் விட்டு அந்த கடமை நீங்கிவிடும். ஜனாசா தொழுகை என்பது ஃபர்லு கிஃபாயா. ஒரு ஊர்ல 1000 பேர் இருக்கிறாங்க, 999 பேர் ஜனாசா தொழுகல, ஒருத்தர் மட்டும் தான் தொழுதார் அப்படின்னா எல்லோரையும் விட்டும் அந்த கடமை நீங்கிவிடும். அதுக்கு பேர் தான் ஃபர்லு கிஃபாயா என்று சொல்வார்கள். அப்ப ஜனாசா தொழுகை என்பது ஃபர்லு கிஃபாயா, இஸ்லாம் சொல்லுகிறது. அதுக்கு ஒரு ஆதாரம் என்னவென்றால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி சய்யிதனா அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கக்கூடிய செய்தி புகாரி என்ற நூல்ல 2298வது செய்தியாக பதிவு செய்யப்படுகிறது. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள், அன்ன ரசூலல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கான யுக்தா பிர்ரஜுலி அல் முதவஃபா அலைஹி தைனு. கடன் வாங்கி கடனை திருப்பி செலுத்தாமல் இறந்துவிட்ட ஒருவரின் ஜனாசா பள்ளிவாசலுக்கு கொண்டு வரப்படுகிறது. அவர் வாழும்போது கடன் வாங்கி இருக்கிறார், கடனை திருப்பி கொடுக்கல, மௌத்தா போயிட்டார். அவருடைய ஜனாசா பள்ளிவாசலுக்கு கொண்டு வரப்பட்டார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, ஹல் தரக்கலி தைனிஹி ஃபதுலா, கடனை அடைக்கின்ற அளவிற்கு ஏதாவது ஒரு பொருளாதாரத்தை இவர் விட்டு சென்றிருக்கிறாரா? வாங்கிய கடனை இறந்தவருடைய உறவுகள் அதை திருப்பி செலுத்துவதற்கு ஏதாவது பொருளாதாரத்தை விட்டுட்டு போயிருக்கிறாரா அப்படின்னு கேட்கிறான். ரசூலுல்லாஹ்விற்கு செய்தி அறிவிக்கப்பட்டால் என்ன செய்தி? அன்னஹு தரக்கலி தைனிஹி, ஆமா இவர் வாங்கின கடனை அடைக்கின்ற அளவிற்கு பொருளாதாரத்தை விட்டு சென்றிருக்கிறார். இவர் சார்பாக அவருடைய வாரிசுகள் என்ன செய்வாங்க? கடனை அடைச்சிருவாங்க என்று சொல்லப்பட்டால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ஜனாசாவிற்கு தொழுகை நடத்துவார்கள். இல்லா, வாங்கிய கடனை அடைக்கின்ற அளவிற்கு பொருளாதாரத்தை விட்டு செல்லவில்லை என்றால் காலலில் முஸ்லிமீன, சஹாபாக்களை நோக்கி பெருமானார் சொல்வார்கள், ஸல்லு அலா ஸாஹிபிக்கும், உங்கள் நண்பருக்கு நீங்களே தொழுக வச்சு அடக்கம் செய்வீங்க, நான் இவருக்கு தொழுக மாட்டேன் அப்படின்னு சொல்லிடுவாங்க. இதுல பல சட்டங்கள் இருக்கிறது என்றாலும் நாம அறிந்து கொள்வது என்ன? ஜனாசா தொழுகை கட்டாயமான ஃபர்லாக இருந்தால் நபி அவர்கள் ஸல்லு அலா ஸாஹிபிக்கும், நான் தொழுவ மாட்டேன், நீங்க தொழுக வச்சு அடக்குங்கன்னு ரசூல்லா சொல்லியிருப்பாங்களா? இப்ப லொகர் தொழுகை இருக்குது, ரசூல்லா வராங்க, உங்களை யாரெல்லாம்பா கடன் வாங்கி அடைக்காம இருக்கான், நான் அடைக்கல, அப்ப நீங்களே தொழுது போங்க அப்படின்னு ரசூல்லா சொல்லுவாங்களா? கடனாளியாக இருக்கட்டும், குற்றவாளியாக இருக்கட்டும், நல்லவராக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் கூட பெருமானார் தொழுவார்கள், தொழுகை நடத்துவார்கள். கடமையான தொழுகை ஃபர்ல ஐன. ஆனா ஃபர்லு கிஃபாயா தொழுகையில இறந்தவர் கடனாளியாக இறந்து கடனை அடைப்பதற்கு எதையும் விட்டு செல்லவில்லை என்றால் இவருக்கு நான் தொழுக வைக்க மாட்டேன், நீங்களா தொழுக வச்சு அடக்கம் பண்ணுங்க என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வதில் இருந்தே ஜனாசா தொழுகை என்பது ஃபர்ல ஐன் அல்ல, கட்டாயமான ஃபர்ல் அல்ல, ஊர்ல ஒருத்தர் தொழுதாலும் போதும் என்பதை இந்த ஹதீஸின் மூலமாக நம்மால் தெரிந்து கொள்ள முடிகின்றது. அருமையானவர்களே, அமானிதங்களை நாம் நிறைவேற்றினால் அதற்கு அல்லாஹ் கூலி தர வேண்டும். ஏன்னா அமானிதம் என்பது கடமை அல்லவா? கடமையை நிறைவேற்றினால் அல்லாஹ் நன்மையை தரணும். தொழுதால் நன்மை, ஜகாத்தை கொடுத்தால் நன்மை, தான தர்மங்கள் செய்தால் நன்மை. அந்த மாதிரி அமானிதத்தை நிறைவேற்றினால் நன்மை தர வேண்டும், கூலி தர வேண்டும். இப்ப ஜனாசா தொழுகை என்பது நன்மையான காரியம், அது அமானிதம், உயிருள்ளவர்கள் மீது அமானிதம்.
சரி, அந்த அமானியத்தை ஒருவர் நிறைவேற்றினால் அவருக்கு அல்லாஹ் தரக்கூடிய கூலி என்ன தெரியுமா? இஸ்லாம் சொல்லுகிறது, தமிழ்நாட்டில் மட்டுமல்ல, இந்திய திருநாட்டில் மாத்திரமல்ல, உலகின் எந்த பகுதிக்கு போனாலும் ஜனாசாவிலே கலந்து கொண்டவருக்கு இந்த கூலி கட்டாயமாக கிடைக்கும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுவதாக சய்யிதனா அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கக்கூடிய செய்தி புகாரியிலே 1325வது செய்தியாக பதிவு செய்யப்படுகிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மன் ஷஹீதல் ஜனாஸத்த, ஒருவர் ஜனாசாவிலே கலந்து கொண்டால், அதாவது ஜனாசாவை சுமந்து வரும் பொழுது இவர் பின்னால வாரார். இரண்டாவது, ஹத்தா யுஸல்லா, அந்த ஜனாசாவிற்கு தொழுகை நடத்தப்படுகின்ற வரையிலும். சில பேர் தொழுகையில மட்டும் கலந்துக்கிடுவாங்க, முன்கூட்டியே பள்ளிவாசல உட்கார்ந்துக்கிட்டு தொழுகையில மட்டும் கலந்துக்கிடுவாங்க. சில பேர் ஜனாசாவை பள்ளிவாசல் வரைக்கும் கொண்டு வந்த பின்னால அதோட நின்றுவாங்க, தொழுகையில கலந்துக்கிற மாட்டாங்க. ஆனா ரசூலுல்லாஹ் சொல்லக்கூடிய வார்த்தையை உன்னிப்பாக நாம் கவனிக்க வேண்டும். மன் ஷஹிதல் ஜனாஸத்த ஹத்தா யுஸல்லா, ஜனாசாவிற்கு தொழுகை நடத்தப்படுகின்ற வரையிலும் ஒருவர் அந்த ஜனாசாவிலே கலந்து கொண்டால் ஃபலஹு கீராத்துன், அவருக்கு ஒரு கீராத் இருக்கிறது என்று சொன்னார்கள். ஒமன் ஷஹீத ஹத்தா துதுஃபன, தஃபன் அப்படின்னா அடக்கம் செய்யுதல், துதுஃபன அப்படின்னா அடக்கம் செய்யப்படுகின்ற வரையிலும். ஜனாசாவில கலந்துக்கிட்டாரு, தொழுகையில கலந்துக்கிட்டாரு, வீட்டுக்கு போயிட்டாரு, இவருக்கும் ஒரு கீராத். ஒருத்தர் ஜனாசா பின்கொண்டு வந்தாரு, ஜனாசால கலந்துக்கிட்டார், தொழுகையில கலந்துக்கிட்டாரு, அடக்கம் செய்யப்படுகின்ற வரையிலும் அவர் கலந்து கொண்டார். இது இரண்டாவது, இவருக்கு 2 கீராத். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, வமன் ஷஹித ஹத்தா துதுஃபன, அடக்கம் செய்யப்படுகின்ற வரையிலும் ஒருவர் கலந்து கொண்டால் கானலகு கீராத்தானி, அவருக்கு 2 கீராத் நன்மை உண்டு என்று சொன்னார்கள். சஹாபாக்கள் கேட்டாங்க, யார ரசூலல்லாஹ் வமல் கீராத்தானி, கீராத்தானினா என்ன அப்படின்னு கேட்கிறாங்க. அப்பதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மஸலுல் ஜபலைனில் அதீமைனி, பெரிய 2 மலைகளை போன்று. இன்னொரு ஹதீஸ்ல உஹது மலையை போன்று ஒரு கீராத். 2 கீராத் 2 உஹது மலை அளவு என்று சொன்னார்கள். அப்ப ஜனாசாவிலே கலந்து கொள்ள வேண்டும், தொழுக வேண்டும், தொழுத பின்னால் அடக்கம் செய்யப்படுகின்ற வரையிலும் இருக்க வேண்டும். இன்னைக்கு பெரும்பாலான நபர்கள் ஜனாசால கலந்துக்கிறாங்க, என்ன செய்யறாங்கன்னா தொழுகை நடக்கும் பொழுது, அடக்கம் செய்யப்படுகின்ற பொழுது தொழுகையில கலந்து கொள்றதில்லை, அடக்கம் செய்யும் போது அதுல கலந்து கொள்றதில்லை, ஆங்காங்கே நின்று கொண்டு வீணான கதைகளை பேசிக் கொண்டிருப்பார்கள், புறம் பேசிக் கொண்டிருப்பார்கள், இறந்தவருடைய தவறுகளை சுட்டிக்காட்டி அதை பேசிக் கொண்டிருப்பார்கள். அதே நேரத்தில் கற்பனையான கதைகளை பேசிக்கொண்டு சிரித்துக் கொண்டும் ஒரு துக்கம் இல்லாமல் நின்று கொண்டே இருப்பார்கள். இதையெல்லாம் சமுதாயத்திலே கண்கூடாக பார்த்து வருகின்றோம். இவர்களுக்கெல்லாம் எந்த நன்மையும் கிடையாது. தொழுகையில கலந்து கொண்டால் ஒரு கீராத்து நன்மை, அடக்கம் செய்யப்படுகின்ற வரையிலும் கலந்து கொண்டால் 2 கீராத்து நன்மை. இவங்க தொழுகிறதும் இல்ல, அடக்கத்துல கலந்து கொள்றதும் இல்ல, பள்ளிவாசல் எங்கேயாச்சும் கழிவறை பக்கத்துல, வாய்க்கால் பக்கத்துல, குளத்து பக்கத்துல, மரத்தடியில இருந்து கொண்டு புறம் பேசுறது, தவறான வார்த்தைகளை பேசுவது, இவர்களுக்கு எந்த நன்மையும் கிடையாது என்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வார்த்தைகள் சொல்லி காட்டுகிறது. அப்ப தொழுகை நடத்துவது ஒரு அமானிதம், அதை அடக்கம் செய்வது, அதில் கலந்து கொள்வது ஒரு அமானிதம். இதை ஞாபகத்தில் வைத்துக் கொண்டு அதில் கலந்து கொண்டால் 2 கீராத்து நன்மை. சாதாரண ஒரு காரியம், சின்ன அமல், ஆனால் அதற்கு அல்லாஹ் தரக்கூடிய கூலி மகத்தான கூலி என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். இது போன்ற நன்மைகளை தட்டி செல்லக்கூடிய நன்மக்களாக நம் அனைவரையும் அல்லாஹ் ஆக்கி அருள் புரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும்
வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. صل على محمد وآل محمد. اللهم صل على محمد وآل محمد. اللهم صل على محمد وآل محمد.